சார் மாத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா சார் நான் பல தடவை கொடுத்தப்போ அவங்க கொஞ்சம் பணம் கேட்குறாங்க சார். கம்ப்ளைண்ட் பண்ணுற கஸ்டமர் கேர் கால் பண்ணுறோம், அவங்க வர்றவங்க கேட்குறாங்க சார். எங்கிட்ட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அயனாவரம் நியூஆவடி ரோட்டில் இருக்கிற அயனாவரம் ஈரியா யாருமே இப்பதான் வந்தாரு, அவர் எம்ப்ளாயா தெரியல சார் நமக்கு. நீங்க ஈபி ஸ்டாஃப்ங்களா? ஆல்வேஸ் ப்ராப்ளம் சார். ஏகப்பட்ட போன் எங்கெங்கயோ போன்ற அளவுக்கு போடுறாங்க. நம்ம கேட்டதுக்கு நம்ம கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஏடி கிட்ட தான் சொல்லுவான்றாங்க. இங்கே ஏ கிடையாது, இன்சார்ஜ் ஏடி தான். இன்சார்ஜ் ஏஐ தான். சரிங்களா? யாரும் இல்லையா? அவங்களும் இல்லையா? இன்சார்ஜ் ஏஐ இல்லையா? இன்சார்ஜ் ஏஐனும் போது அவங்க லட்சுமிபுரமும் பாக்குறாங்க, இங்கேயும் பாக்குறாங்க. அவங்க காலையில் இங்கே இருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கே போயிடுவாங்க. சார் என்ன ப்ராப்ளம் அவங்க சொல்றாங்க? சார் ஒன்றும் இல்லை சார். அவங்க வந்து நம்ம கிட்ட ரெஸ்பான்ஸ் கேட்டால் நாங்க டைரக்டரா நான் வரவங்க போறவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருக்க முடியும்னாங்க. அப்போ நமக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்காம நம்ம என்ன கேட்க முடியும்? சரி சொல்லுங்கனாக்கா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எத்தனைப்படி ஏடிக்கிட்ட தான் பேசுவான்றாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸ் யாருமே இருக்கிறது இல்லை. என்ன ப்ராப்ளம் சார் உங்களுக்கு? சார் எங்க வீட்டில் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் சிஐனும் போது ஃபீல்டுக்கு போவோம், வருவோம். சரிங்களா? ஸ்டோருக்கு போனோம், ஏடி ஆஃபீஸ் போனோம், டி ஆஃபீஸ் போனோம். எங்களுக்கு 1008 வேலை இருக்குங்க. ஒரே இடத்துல இங்கே இல்லைன்னா இங்கே ஆளும் கிடையாது. மிஞ்சி போனால் 4 வயர்மேனு இதை வச்சுருந்தா ஓட்டிட்டு இருக்கோம். ஆள் இருக்க மாட்டேன்றாங்க. எப்படி இருப்பாங்க? ஆள் இருந்தால் தான் இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்றீங்களா? இங்கே கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தும் கிடையாதுங்க. ஆள் கிடையாது. எவ்வளோ கிலோமீட்டருக்கு உங்கள் ஏரியா பார்க்கணும் நீங்கள்? இங்கே நம்மளுக்கு மேட்டுத்தூர்ல இருந்து எடுத்தோம்னா அங்கே நம்மளவார்பேட்டை வரைக்கும் போகும். இப்போ அவங்க என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லல? அவங்க நம்மகிட்ட எதுவுமே சொல்லலை. நான் கேட்டது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க தான் கோவப்படுறாங்க. நம்ம மேலே கோவப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம சொன்னாதான் நான் செய்ய முடியும். நீங்க என்ன சொல்றாங்க? அக்னாலஜ்மெண்ட் போடணுன்றாங்க. அப்போ ஐஆர் ஆஃபீஸ் தான் போகணும், நம்ம போட முடியாது. கிளீனிங்ல கைது போடுற மாதிரி தான் போட முடியும். நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. என் பேர் ஜெயசீபா சார். நான் சென்னை அயனாவரம் திருவள்ளுவர்லேருந்து பேசுகிறேன் சார். சார் எங்கள் வீட்டில் கடந்த 6 மாதம் முன்னாடி கரண்ட் போயிடுச்சின்னு சொல்லி இபி ஆஃபீஸில் நான் சொல்லி அவங்க வந்து டெம்பரவரி எக்ஸ்டர்னலாக ஒயரில் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டேவே வந்து மெயின் ஒயர் மாற்றி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் 6 மாதம் ஆகுது சார். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒயரை மாற்றுறதுக்கு யாருமே வரல சார். நான் பல முறை இது போல் நான் கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து நான் இபி ஆஃபீஸில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் சார். ஆனால் அது எந்த விதமான நடவடிக்கை இல்லை சார். நான் ஏன் இன்றைக்கி நான் இங்கே வந்து என் குடும்பத்தோடு நான் வந்து ஃபேமிலியே நான் தர்ணா உட்காந்துருக்கிறேன் இபி ஆஃபீஸ்க்குள்ளே அப்படின்னு சொன்னால், மழை பெய்யும் போது அந்த எக்ஸ்டர்னல் ஒயர் அந்த வெளியே கொடுத்துருக்கிற ஒயர் கனெக்ஷன் கீழே ரோட்டில் விழுந்து தண்ணி தேங்குற இடத்துல நிச்சயமாக சார் உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டி நான் மின்சாரத்துறையிட்ட சொல்லி நான் எவ்வளோ சொல்லிட்டேன். நடவடிக்கை அவங்க எடுக்கலைன்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். தயவுசெய்து இந்த லெட்டரை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க இபி ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த ஒயரை அவங்க வந்து மாற்றி கொடுத்து சரியாக அவங்க சரி பண்ணி கொடுக்கணும் சார். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் சார். ஏன்னா சார் இது ரொம்ப மிக மிக ஒரு ஆபத்து இருக்கிறதுனால தான் நான் கேட்குறேன். வெளியில் இருக்கிற ஒயரை மாற்றி கீழே ரோடுக்கு அடியில் அந்த ஒயரை சரி பண்ணி அவங்க கொடுக்கணும் சார். சார் மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா சார் நான் பல தடவை கொடுத்தப்போ அவங்க கொஞ்சம் பணம் கேட்குறாங்க சார். அந்த பணம் வந்து நான் சொல்லிட்டேன், நீங்கள் தானே இது பண்ண. ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி இதே போல் கேபிள் ரோட்டுக்கு அடியில் மாற்றுறதுக்கு நாங்கள் பணம் கொடுத்துருக்குறோம். 6 மாதத்துக்குள்ளே திரும்ப கேபிள் பிரச்சனையாக இருக்குது. அப்போ திரும்ப பணம் கேட்டால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 5000 10,000 எப்படி சார் கொடுக்க முடியும்? இபியில் அவங்க வர்றவங்க சார். நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற கஸ்டமர் கேர் கால் பண்ணுறோம், அவங்க வர்றவங்க கேட்குறாங்க சார். எங்கிட்ட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது சார்.